எப்படி நாம் மலராக மாறுவது? ஓம் சாந்தி. யார் தேக அபிமானமோ தேக உணர்வோ கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களையோ சீச்சி என்று சொல்லப்படுகின்றது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்களோ, அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கின்றார்களோ, அவர்கள்தான் மலராக ஆகின்றார்கள். மற்றவர்களோ, அதாவது தேக உணர்வில் உள்ளவர்கள் மற்றும் தேக அபிமானத்தில் உள்ளவர்கள் முள்ளாகவே இருந்து விடுகின்றார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது மலராக ஆக வேண்டும். இப்பொழுது மலராக ஆகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் அப்படி எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்தோம் என்றால், அதாவது தவறான நடத்தையில் இருந்தோம் என்றால் மற்றும் அசுர குணங்களை வெளிப்படுத்தினோம் என்றால், நாம் எப்படி மலர்களாக ஆக முடியும் மற்றும் எப்படி நம்மை மலர் என்று சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நடத்தையை, அசுர குணத்தையோ அசுர நடத்தையோ நாம் நம் நடத்தையில் கொண்டு வரக்கூடாது. நாள் முழுவதும் நாம் நல்ல நடத்தையில் இருந்து இரவில் படுக்க போகும் முன் நாம் செக் செய்ய வேண்டும். அதாவது எந்த ஒரு அசுர நடத்தையும் நாம் இன்றைக்கு கொண்டு வரவில்லை தானே என்று நாம் சோதனை செய்ய வேண்டும். தந்தையோ கூறுகின்றார், பல புகார்கள் வருகின்றது, அசுர நடத்தையின் புகார்கள் வருகின்றது. அப்படி இன்னமும் தேக அபிமானத்தில் இருந்து தேக உணர்வில் இருந்து 5 விகாரங்களின் மீது வெற்றி அடையவில்லை என்றால் தந்தையால் என்ன செய்ய முடியும்? தந்தை தோட்டக்காரன் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் தந்தை எப்படி உங்களை மலராக ஆக்குவார்? தினமும் தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் மாயை மிகவும் திறமை வாய்ந்ததாக உள்ளது என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் நாம் நாள் முழுவதும் நம் நடத்தையை சோதனை செய்து இரவில் நாம் அந்த கணக்கை நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் ஆத்ம அபிமானிகளாக இருந்து ஆத்ம உணர்வில் இருந்து காரியங்கள் செய்ய வேண்டும். தேக உணர்வினால்தான் பல கெட்ட நடத்தைகள் உருவாகின்றன. ஆகையால் இதை விட்டுவிட்டு நாம் மலராக ஆக வேண்டும். ஓம் சாந்தி.